வணக்கம் தமிழா. டிஎன்பிசியிலிருந்து குரூப் ஒன் ஏ இந்த தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க ஆனூர் பிளானரில் சொன்னதுபடி ஏப்ரல் 1 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அதன்படி ஏப்ரல் 1 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி தேர்வு தேதி ஜூன் 15 நடைபெறும் சொன்னாங்க. இப்போவும் அதே ஜூன் 15 தான் தேர்வு நடைபெறும் சொல்லிட்டு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ கரெக்டாக இந்த முறை 2025 கரெக்டாக நடக்கும்னு நினைக்கலாம். இப்போ குரூப் 4 தேர்வும் அதே மாதிரி இந்த மந்த்ல லாஸ்ட்ல வரப்போற சொல்லுவாங்க. கரெக்டாக அதே மாதிரி வரும். ஜூலைலேயும் தேர்வு கண்டிப்பாக நடக்கும். அதனால இனியும் காலதாமதம் செய்யாம டிஎன்பிசி குரூப் 4 தயாரக்கூடிய மாணவர்கள் கரெக்டாக ப்ரிப்பரேஷன்ல ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ குரூப் 1 தேர்வுல மொத்தம் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். இப்போ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30 தான் லாஸ்ட் டேட். ஸோ ஏப்ரல் 30க்கு அப்புறம் அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோவும் பார்த்தீங்கன்னா டைம் கொடுக்குறாங்க. அதாவது மே 5 மே 7 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கான ப்ரிலிம்ஸ் தேர்வு எப்போ நடைபெற போகுதுன்னா ஜூன் 15 காலை 9 to 12 வரை நடைபெற போகுது. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் விட்டதுக்கு அப்புறம் தான் மெயின்ஸ் எக்ஸாமுக்கான டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ அடுத்து வேகன்சி. இப்போ வேகன்சி எவ்வளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 70 வேகன்சி தான் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெப்டி கலெக்டர் ஒரு 28, அடுத்து டிஎஸ்பி ஒரு 7, அடுத்து அசிஸ்டன்ட் கமிஷனர் ஒரு 19, அடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் ஒரு 7, அடுத்து டிஇஓ ஒரு 3, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் அதுக்கு வந்து ஒரு 6, மொத்தம் 70 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுக்கான சேலரி லெவல் 22 பொறுத்து இருக்க போகுது. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்காகவும் போஸ்ட் கோட் இருக்கும். அவங்களுடைய நேம் சர்வீஸ் எதில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே, அடுத்து இதோட வயது வரம்பு எப்படி இருக்கும்? இந்த குரூப் 1 தேர்வுக்கான வயது வரம்பு 1/7/2025 பொறுத்து 1/7/2025 பொறுத்து மினிமம் உங்களுடைய ஏஜ் 21 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அனைத்து போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 21 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, ஓபிசிஎம் அண்ட் பிசிஎம் இந்த கம்யூனிட்டி இல்லாம மற்ற கேண்டிடேட்ஸ் இருப்பாங்களா அவங்க, அதாவது ஜென்ரல் கேட்டகரி சொல்லுவாங்க, அவங்களுக்கான மேக்ஸிமம் ஏஜ் என்ன மினிமம் ஏஜ் 21 தான். மேக்ஸிமம் ஏஜ்னு பார்க்கும்போது இப்போ டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி, அசிஸ்டன்ட் கமிஷனர் இவங்களுக்கும் பார்த்தா 34 வயது வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் டெவலப்மெண்ட் பார்த்தா 34 வரைக்கும் தான் இருக்கும். டிஓக்கு 34 தான். இதுக்கப்புறம் பார்த்தா இந்த பிடபிள்யூபிடினா ஒரு 10 வருஷம் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனா 50 வயசு வரைக்கும் இருக்கலாம். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னா 39 வயசு 40 39 உங்களுக்கு இருக்கும். ஸோ கரெக்டாக பார்த்து நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஏஜ். இது வந்து ஜென்ரல் கேட்டகரி உள்ளவங்க. இதே எஸ்சி, எஸ்சிஏ, எம்பிசி, பிசி, பிசிஎம் இந்த மாதிரிலாம் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 39. ஓகே, அதாவது டெப்டி கலெக்டர் 39, டிஎஸ்பி 39, அசிஸ்டன்ட் கமிஷனர் 39 இருக்கு, 40 இருக்கு. அடுத்தே பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ரூல் டெவலப்மெண்ட் அதுவும் 39, டிஓ 39 மேக்ஸிமம் ஏஜ். இது இல்லாமல் பிடபிள்யூபிடினா உங்களுக்கு 10 இயர்ஸ் கூடும். எக்ஸ் சர்வீஸ்னா 55 வரைக்கும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் 39 வரைக்கும் இருக்கும். ஓகே, இது கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது மேக்ஸிமம் என்ன பண்ணணும், டிகிரி முடிச்சுக்கணும். டிகிரி முடிச்சது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் ப்ரிஃபரன்ஸஸ் சில அந்த போஸ்ட்டுக்கான சில ப்ரிஃபரன்ஸுக்காக நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆனால் கண்டிப்பாக என்ன படிச்சுக்கணும், டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? அடுத்து ஸோ நமக்கான எக்ஸாம் ப்ராசஸ் எப்படி இருக்கும் தெரியும். எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் நடக்கும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ், அடுத்து வந்து இன்டர்வியூ. ஓகே, ஸோ இப்போ வந்து டிஎஸ்பிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹெயிட் அது மாதிரி செஸ்ட் வந்து ஒரு அளவு கொடுத்துருப்பாங்க. இந்த அளவு கம்பல்சரி நீங்கள் இருக்கணும். அப்போ தான் நம்ம டிஎஸ்பிக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும். மற்ற போஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து எதுவுமே இருக்காது. அந்த டிஎஸ்பி மட்டும் கரெக்டாக அந்த ஹெயிட் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து கண்டிப்பாக தமிழ் நாலேஜ் நம்ம கண்டிப்பாக இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ப்ராசஸ் எப்படின்னு பாருங்க. ப்ரிலிம்ஸ் எப்படி கேட்பாங்க, மொத்தம் 200 கொஸ்டின், 175 கொஸ்டின் ஜெனரல் ஸ்டடீஸ், 25 கொஸ்டின் மேக்ஸ், மொத்தம் 200 கொஸ்டின், 300 மார்க், 3 மணி நேரம் நடக்க போகுது. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன நடக்கும், மெயின்ஸ்ல மொத்தம் 4 பேப்பர் இருக்கு. பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஓகேங்களா, இது மொத்தம் 100 மார்க் தான். இது எலிஜிபிள் ஆனதான் மீதி உள்ள இந்த 3 பேப்பரை திருத்துவாங்க. ஏன்னா பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 இது வந்து மொத்தம் ஒவ்வொரு பேப்பர் 250 மார்க் கொண்டது, மொத்தம் 750 மார்க். அப்போ இன்டர்வியூ ஒரு 100 மார்க், மொத்தம் ஆயிடுச்சு 850 மார்க். இதுல யார் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணா அவங்க தான் வேலைக்கு போவாங்க. ஓகேங்களா, இது வந்து என்னது மெயின்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கம்பல்சரி முடிஞ்சிடும். ஓகே, ஸோ அதே மாதிரி ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்ண எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதை பற்றி என்ன பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்க. ஒன் டைம் ஐடி வச்சுக்கோங்க, ஈஸியாக நீங்க என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணி முடிச்சிடலாம்.
ஸோ அதே பார்த்தா 1A. ஸோ குரூப் 1A. ஓகே, இதுக்கும் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் தனியாக தான் கொடுத்துருக்காங்க, பட் டேட் எல்லாமே சேம் தான். ஓகே, ஏப்ரல் 1 இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தா அங்கே என்ன கொடுத்தாங்க அதே தான். இங்கே எக்ஸாமும் அதே இதோட தான் நடக்க போகுது. குரூப் 1 குரூப் 1A ரெண்டுமே கம்பைன் பண்ணி தான் தேர்வு நடத்த போகிறாங்க. இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ நோட்டிஃபிகேஷன் மட்டும் தனித்தனியாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா இதில் வேகன்சின்னு பார்க்கும்போது மொத்தம் 2 வேகன்சி இருக்கு. இது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா, இந்த இதுலயும் பார்த்தோன்னா அது 2 வேகன்சி, அந்த 2 வேகன்சி தனியாக கொடுத்துறாங்க. எஸ்டியில் ஜென்ரல், ஓகே, எஸ்டியில் ஜென்ரல் ஒரு வேகன்சி, எஸ்சியில் பிஎஸ்டியை முடிச்சவங்க ஒரு வேகன்சி, மொத்தம் 2 வேகன்சி தான் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சில பிசி எம்பிசி இதில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா, மொத்தமே 2 வேகன்சி இருக்கு. அது எஸ்சிஏ பிஎஸ்டியும் எஸ்டியில் ஜென்ரல் இருக்கு. ஓகேங்களா, அடுத்து ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்து அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எதுவும் மாறுதல் இருக்காது. ஸோ குரூப் 1ல என்னென்ன டீட்டெயில்ஸோ அதே தான் இங்கே இருக்க போகுது. ஸோ இது வந்து ஃபாரஸ்ட் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம சயின்ஸ் சம்மந்தமாக நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும், படிச்சிருக்கணும். அவ்வளோதான். ஓகே, இப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இதான் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இப்போ குரூப் 1 குரூப் 1A தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்க ஆன்லைன் பண்ண சொன்னதுபடியே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. தேர்வு தேதியும் கரெக்டாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி குரூப் 4 தேர்வும் அவங்க சொன்னபடி அதே டேட்டில் நோட்டிஃபிகேஷன் வரும், அதே டேட்டில் எக்ஸாமும் நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஸோ அப்படி இப்போ இருந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணாதான் நம்ம குரூப் 4 பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே ஜூன் ஜூலை பாதியில் வந்துடும். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு 3 மாதம் தான் முழுசாக இருக்குது. ஸோ அதுக்கு கரெக்டாக ப்ரிப்பரேஷன் பண்ணிங்கன்னா எந்த குரூப் 4 நீங்கள் அடித்து வேலைக்கு போயிடுவீங்க, எந்த ஒரு மாறுதல் இருக்காது. மேலும் இது போன்ற அப்டேட்ஸில் பெற நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.